இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி ஷேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து என்னென்ன வேலைகள் இருக்கும் இங்கே சவுதியில். நான் வேலை பார்க்குற சவுதி வீட்டில் வந்து எனக்கு எப்படி வேலை இருக்கும், எனக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாமா? ஹாய் ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் டியூட்டி ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட் டியூட்டி வந்து இன்றைக்கி ஸ்கூல் டியூட்டி தான். இப்போ தான் மெசேஜ் போட்டாங்க வெளியே வந்துட்டு. ஸோ நானும் காருக்குள்ள வந்து ரெடி ஆகிக்காச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேலை எதுவுமே சொல்லலை. ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சு வந்து 8 மணிக்கு ஒர்க் பண்ண வந்து இமாம் காலேஜுக்கு போவோம். ஸோ அந்த பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் இருக்குல்ல, மெட்ரோ ஸ்டேஷன், அங்கே வந்துட்டு விட்டா மட்டும் போதும். இன்னொரு பொண்ணு வந்து ஒளையா பக்கம் ஒரு ஆஃபீஸுக்கு போகும் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இன்னைக்கு போகிறேன்னு சொல்லி வேலைக்கு. ஸோ போனால் நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் இன்றைக்கி வந்து டாபிக்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மக்களே. மணி வந்து 6:19 ஆச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டியூட்டியை முடிச்சு ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். இனி வந்து 8 மணிக்கு தான் அடுத்த வேலை இருக்குது. 8 மணிக்கு ஒரு பொண்ணு வந்து காலேஜ் போவோம். நம்ம வந்து கொண்டு மெட்ரோவில் ஒன்று விடணும், பக்கத்தில் உள்ள மெட்ரோவில். அப்புறம் வந்து ஒரு பொண்ணு ஒலையாக்கு போகல, நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணு வந்து ஒரு வாரமாக வேலைக்கு போகலை. போன வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போகலை. போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகலை. இந்த வாரமும் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வேலைக்கு போகலை. இன்றைக்கி போகிறேன்னு சொல்லியிருக்கு. மேபி போகுமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதே நம்ம பார்க்கலாம். அங்கே வந்து 8 மணிக்கு போகணும். திரும்ப கூப்பிட போகிறோம் எப்படின்னு தெரில. மேக்ஸிமம் 2:30-3 மணி அந்த டைம் இருக்கும். பார்க்கலாம். அப்படி இருந்தால் கொஞ்சம் வெளியெல்லாம் போனால் தான் கொஞ்சம் நேரம் போன மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேலைகளும் பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா காலையில் வந்து ஸ்கூல்லாம் ஒன்று பார்த்தீங்களா, அதனால தான் இவ்வளோ நெருக்கடி ரோட்டில். அவ்வளோ வண்டியாக கிடக்கு. சவுதியில் இந்த மரம் நிறைய நிற்கும். ஆனால் வந்து இந்த மரத்துக்கு பேர் என்னன்னு தெரியாது. இங்கேருந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மரம் தான் நிறைய இடத்துல நிற்கும். வீடியோலாம் வச்சுட்டு இருப்பானுங்க. நிழல் மாதிரி இது ஒரு ஸ்கூலு, சின்ன ஸ்கூல். இந்த ப்ரீகேஜி எல்கேஜி வரலாம் அந்த மாதிரி ஸ்கூல். அவ்வளோ சின்ன குழந்தைங்களா வந்து நிற்கும். ஓகே, நான் வந்து கிட்ட போயாச்சு. இனி வந்து ரூம் போயிட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு 8 மணி தான் நம்ம வந்து வேலைக்கு போகணும். ஸோ நம்ம அந்த டைமில் வந்து ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா நண்பர்களே? டைம் வந்து 8 மணி ஆயாச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. பொண்ணு இப்போ வரோம், காலேஜ் போகிற பொண்ணு கொண்டு மெட்ரோவில் விடணும். மெட்ரோவில் விட்டுட்டு வந்து நெக்ஸ்ட்டு பொண்ணு ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிச்சு ஒலையாக்கு. அந்த பொண்ணு வந்து போகுதா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த மெசேஜ் பண்ணல. நேற்றுக்கு இப்போ வரைக்கும் போகிறேன்னு சொல்லி தான் இருக்குது. ஏன்னா நான் போகலன்ட்டு மெசேஜ் பண்ணல. அப்படி போகலைன்னா நம்ம வந்து பார்க்கலாம். போச்சுனாலும் நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டு வரும்போது நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டோரியை வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் மெட்ரோ போயிட்டு திரும்ப வரேன். ஏன்னா சாப்பிடல, எதுவுமே ரெடி பண்ணல, எல்லாம் இனி தான் ரெடி பண்ணணும். இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி ஷேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து என்னென்ன வேலைகள் இருக்கும் இங்கே சவுதியில். நான் வேலை பார்க்குற சவுதி வீட்டில் வந்து எனக்கு எப்படி வேலை இருக்கும், எனக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என் வீட்டில் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என் வீட்டில் வந்து 9 பேர் உண்டு. 9 பொண்ணுங்க உண்டு, ஒரு பையன். மொத்தம் 10 பேர் அவங்களுக்கு. சரிங்களா? அவங்க ஒரு வீட்டில் 10 பிள்ளைகள், 9 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பையன், மொத்தம் 10 ஆச்சு. அதில் வந்து 2 பொண்ணுங்க வந்து ஸ்கூல் போவோம். சின்ன பொண்ணுங்க 2 ஸ்கூலுக்கு போவோம். அப்புறம் வந்து 2 பொண்ணுங்க வந்து இமாம் காலேஜுக்கு போவோம். ஒரு பொண்ணு வந்து கிங் சவுத் காலேஜுக்கு போவோம். இன்னொரு பொண்ணு வந்து இந்த சவுதி எலக்ட்ரிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது, இமாம் காலேஜ் பக்கம் தான். சரிங்களா? இங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு 4 பொண்ணுங்க வந்து காலேஜ் மட்டுமே போகும். 3 பொண்ணு வந்து ஆஃபீஸ் வேலைக்கு போகும். சரிங்களா? 3 பொண்ணுங்க சேர்ந்து ஆஃபீஸ் வேலைக்கு போகும். 3 பொண்ணுங்க வந்து வேலைக்கு போகும். அதில் ஒரு பொண்ணு வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஒரு பொண்ணு எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் தெரியல. இன்னொரு பொண்ணும் கிட்டத்தட்ட மெடிக்கல் ஹெல்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஹெல்த் சென்டர்னு தான் அவங்க ஆஃபீஸோட நேம் இருக்கும். அப்படி வந்து எனக்கு மொத்தம் 9 பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நான் தான் வேலை பார்க்கணும் இந்த வீட்டில். கூட்டு வெளியே போகணும், ஸ்கூலுக்கு விடணும், காலேஜுக்கு விடணும், அப்புறம் வந்து ஆஃபீஸில் விடணும். இந்த மாதிரி எனக்கு இப்படி தான் வேலை ஆகும். முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு பயங்கரமாட்டு வேலை இருந்து. அப்போ இங்கே மெட்ரோலாம் மெட்ரோ வரலன்னா மெட்ரோ வேலை நடந்துட்டு வந்து வேலை ஃபுல்லாக முடியல. எனக்கு வந்து பயங்கர வேலையாக இருக்கும். ஏன்னா காலேஜுக்கெல்லாம் போனாலே வந்து 1/2 மணிக்கூர் 3/4 மணிக்கூர் ஆகிரும். ஒரு சிங்கிளில் இங்கேருந்து போகிறதுக்கு, திரும்ப வரதுக்கு ஒரு 3/4 மணிக்கூர் 1 hour ஆகும். அப்படி ஒரு காலேஜ் ட்ரிப் போயிட்டு வரனாலே வந்து 2 மணிக்கூர் கிட்ட ஆயிரும். ரொம்ப கடுப்பாக இருக்கும். இப்போ மெட்ரோ வந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது இல்லாமல் முன்னாடி வந்து பயங்கர வேலை இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கதைக்கு வரலாம். ஒழுங்கா நம்ம வளன்னு பேசினா அந்த இவ்வளோ டியூட்டியும் பார்த்துக்கிட்டு திரும்ப நான் வந்து எனக்கு வந்து
மாமா வந்து வெளியே போகும். அதாவது மாமாவை கூப்பிட்டு வந்து டெய்லி வெளியே போகிற முன்னாடிலாம். இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முன்னாடி டெய்லியும் சாயங்காலம் ஆகிட்டுனா ஒரு 4:45 5 மணி ஆகிட்டுனா மெசேஜ் போட்டுரும், எனக்கு வந்து இங்கே போகணும் அங்கே போகணும். அதாவது துணி கடைக்கு போகணும், அவன் போய்ட்டுருக்கோம் துணி கடைக்கு போகணும். அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு, அங்கே போகணும். இல்லைனா வந்து மசாலா வாங்க கடைக்கு போகணும், காவா பவுடர் வாங்க கடைக்கு போகணும். இல்லை வந்து என் வீட்டு பக்கத்தில் நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போக தெரியுமா, அது பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது. அங்கே அந்த ஏரியா வந்து கராஜ்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் ஹேண்டு பொருள், வாஷிங் மிஷின், இந்த ஃப்ளோர் மேட்டு, சப்பு சவர், இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அந்த இடத்துக்கு போகணும், நீ வந்துடு இந்த வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து டெய்லி, ஆனால் போய் எதுவும் வாங்க மாட்டாங்க, சும்மா போய் பார்த்துட்டு வருது. இப்படி டெய்லி சாயங்காலம் ஆகிட்டுனா மாமா வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும், கிளவி வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். அப்படியே அதை கூப்பிட்டு போனோம். திரும்ப வந்து போயிட்டு வந்த உடனே பொண்ணுங்கள்லாம் வந்து ஈவினிங் உள்ள ஒரு 7 மணி 8 மணி டைமில் வந்து எங்கேயாச்சும் காஃபி ஷாப் போவோம், இல்லை வந்து ஏதாச்சும் மாலுக்கு போவோம், எங்கேயாவது போவோம். இந்த மாதிரி போனால் நான் வந்து கூப்பிட்டு போய் தான் ஆகணும். அந்த வீட்டில் உள்ள பையன் வந்து கூப்பிட்டு போக மாட்டான், அவங்க அப்பாவும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாரும் கூப்பிட்டு போக மாட்டாங்க, அது வந்து அவங்க வேலை கிடையாது. இங்கே அப்படி தான், இங்கே டிரைவராக வந்தால் தான், டிரைவராக வரவங்க தான் வந்து எல்லா வேலையுமே செய்யணும். அப்புறம் மாமா வந்து காய்கறி கடைக்கு போகும், அந்த கடைக்கு போகும். ஆனால் என் வீட்டில் எனக்கு என்னோட ப்ளஸ் தான், என்னை வந்து தனியாக எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அது யான்னு தெரில, எனக்கு நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அப்படி தான் பழகி நான் வந்து தனியாக இது வரைக்கும் கடைக்கு போய் ஒரு பொருள் கூட வாங்கினது கிடையாது. என்ன பொருள் வாங்கதான் இருந்தாலும் என் கூட வந்து அந்த பொண்ணுங்க வரும், இல்லை வந்து மாமா வரும், யாராச்சும் ஒரு ஆளே கூட வந்துடுவாங்க. அதுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு நான் முன்னாடி அப்படி தான் நான் இவங்க கூட பழகிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அரபி அதிகமாக தெரியாதா, நம்ம போய் எப்படி வாங்கிப்போன்னு தெரியாமல் அவங்க என் கூட வந்து பழகி அப்படியே வந்து அதை வந்து பிடிச்சிட்டாங்க. அது ஒரு நல்லது தான். ஏன்னா நம்ம போய் கடைக்கு போனால் அங்கே போய் நிலையண்டா, கூட்டு மட்டும் போனால் போதும். அதில் வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் வந்து நான் அவ்வளோ வேலை பார்த்தாலும் என்னை வந்து ஃப்ரீடமாக விடுவாங்க. இங்கே இந்த வீட்டில் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக விடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து பெரிய பணக்காரங்களும் கிடையாது, ஒரு மீடியமான ஒரு சவுதி. எனக்கு இல்லை, நான் வந்து கார்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க பக்கத்தில் அடிக்கடி ஓடிடுவேன். அதுக்கெலாம் வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதாவது வேலை இல்லைன்னா நீ போய்க்க, நான் கேட்பேன். ஏன்னா வந்து பெர்மிஷன் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது, அதை நான் எப்பவுமே சொல்லேன். கம்பல்சரியாக நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நான் அதை ஓன சொல்லி தரேன். நான் சொன்னால் வந்து ஃப்ரீ டைமில் வந்து கார் எடுத்து தெரிஞ்சிருவேன்னா என் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுவேன். அவங்கள்ட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், இல்லை கடைக்கு போகிறேன், லூலு ஹைப்பர் போகிறேன், எங்கேயாவது போகிறேன். அப்போ அவங்க வேலை இல்லைனா சரி போய்க்க, வேலை இல்லைன்னா இந்த டைமில் வேலை இருக்குது, நீ வந்து முடிச்சுட்டு நீ போய்க்க அப்படிம்பாங்க. நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு வெளியே போவோம், அவங்கள்ட்ட சொல்லாமல் போய்ட்டுங்களா, ஏதாவது ஒரு சின்ன தட்டு முட்டை ஆகிட்டுனா நம்ம வந்து அந்த ஸ்பாட்லேருந்து நவளவே முடியாது. நம்ம ஒரு மாதிரி கிடையாது, கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து நவர முடியாது, காரை அங்கே நிப்பாட்டி தான் ஆகணும். அப்படியே நீங்கள் காரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆகும். நம்ம அதை பற்றி இந்த வீட்டில் பேசலாம். அதுக்காக வந்து நம்ம வந்து காரை எடுத்துகிட்டு போனால் அவங்க கூட சொல்லிட்டு தான் போகணும், கம்பல்சரியாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். இதுக்கெல்லாம் என் வீட்டை வந்து அலோவ் பண்ணுவாங்க, சரிங்களா. எங்கே போனாலும் என்ன விடுவாங்க, எனக்கு காரு கிடைக்கும், ஏன் கார் எடுத்துகிட்டு போகிறா, எதுக்கு போகிறா, வாயாமல் போய்ட்டுருக்கேன், இந்த கேள்வியை இது வரைக்கும் கேட்ட என்கிட்ட. அதே மாதிரி எனக்கு முன்னாடி இருந்து மூஞ்சும் பேசினது கிடையாது இது வரைக்கும். ஒருவேளை அவங்க வந்து தனியாக பேசிக்கலாமா இருக்கா அவங்களுக்குள்ள, ஆனால் வந்து என்கிட்ட வந்து அப்படி பேசினது கிடையாது. அதெல்லாம் நான் அவங்கள பாராட்டுவேன். அது இல்லாமல் வந்து சேலரி டேட்டுனா கரெக்ட் டைமுக்கு சேலரி வரும், அந்த டேட்டுக்கு அடுத்த நாளோட தாண்டாது. அதுலேயே வந்து என் ஓனர் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்ககிட்ட. நான் அதுக்காக தான் நான் வந்து திரும்ப 2 வருஷம் போயிட்டேன். நான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் வேலை பார்த்தாச்சு. நான் வந்து 3 வருஷம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. நான் வர காரணமே அதுதான். இவங்க வந்து நல்ல கேரக்டர் உள்ள ஆள், நம்மளை வந்து எதோ ஒன்று சொல்ல மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. நமக்கு அவ்வளோ போதும், வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம். வேலை அதிகமாக இருந்தாலும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் நம்ம வந்து இங்கே ஈஸியாக வேலை பார்க்கலாம். அதுக்காக தான் நான் வந்து இங்கே வந்து திரும்ப வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இல்லைன்னா நம்ம வந்து இங்கே வந்திருக்க மாட்டேன். இது வந்து எல்லாருக்கும் அமையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமையும். தெரில, அமையும். எனக்கு வந்து வரும்போது எதுவுமே தெரியாது, நானாக தான் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு என்னவோ நல்ல ஆண்டு முன்னேற்றத்தில் வந்து நல்ல ஃபேமிலியாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தெரில. இப்படி தான் நான் வேலை பார்த்துருந்தேன். இப்போ வந்து ஓகே, நம்ம பேக்கில் வரலாம், டாபிக் வரலாமா. இப்போ வந்து எனக்கு வந்து அதிகம் வேலை இல்லை, மெட்ரோ இருக்கனால வந்து நான் கொண்டு மெட்ரோவில் விடுவேன் வருவேன், இப்படி தான் போயிட்டுருக்கேன் கதை. அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவுமே இல்லை. இப்படி தான் எனக்கு 2 வருஷமும் ஓடிச்சு. நான் அப்போ இருந்து எப்படி வேலை இருந்துச்சோ அதோட இப்போ வந்து நேரம் ஆப்போசிட் கம்மியாக இருக்குது. ஸோ இப்படியே போகட்டும், இதான் நல்லாயிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரி வந்திருக்கேன். இங்கேருந்து ஆல்ரெடி காலில் வந்து மெட்ரோ விட்டாச்சு. 2 பொண்ணுங்க மெட்ரோ போச்சு. ஒரு பொண்ணு வந்து காலேஜ் போச்சு, இன்னொரு பொண்ணு வந்து ஆஃபீஸ் போச்சு, வேலைக்கு போயிருக்கு. உலைய போகிற பொண்ணு வந்து இன்னைக்கு வேலைக்கு போகலையான்னு தெரில. அது வந்து 2 வாரம் போகவே இல்லை. போன வாரம் ஃபுல்லாக போகலை, இந்த வாரம் இன்னும் போகவே இல்லை. போகிறேன்னு சொல்லிச்சு போகலை. 3 பொண்ணுங்கள் வந்து ஒரு பொண்ணு வேலைக்கு போயிருக்கு, அதுதான் ஒன்று மெட்ரோவில் விட்டுருக்கேன். எந்த பொண்ணு காலேஜ் போயிருக்கு, அதே ஒன்று மெட்ரோவில் விட்டுருக்கேன். எல்லாம் வந்து இனி மதியானத்து மேலே வரோம்.
அதை போய் கூப்பிட பண்ணுங்க கைஸ். இவ்வளோ தான் மேட்ரு. இன்னைக்கு இவ்வளோ தான் வேலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நைட்டு வேலைகள் இருந்தால் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி போடலாம். இதான் நண்பா ஃபுல் கதை, வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரோவுக்கு போயிட்டுருக்கேன். நான் காலைல உண்டு இல்லாத கூட போனேன் மெட்ரோவுக்கு. நம்ம காலைல வந்து சரியாக வீடியோ பார்க்கல, நான் மெட்ரோ போனது வந்ததெல்லாம் பார்க்கல. ஏன்னா வந்து கொஞ்சம் பிஸியாக கிடச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்கூல் ட்ரிப் முடிஞ்ச உடனே திரும்ப வந்து 8 மணி தான் மெட்ரோ போகணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு பொண்ணு 6:30 போயிட்டு அடுத்து வந்து அதை முடிச்சுட்டு வந்து திரும்ப அடுத்தது 8 மணிக்கு மெட்ரோ போனேன். மெட்ரோ போயிட்டு வந்து திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மெசேஜ் போட்டுச்சு, அந்த மாதிரி ஆஸ்பத்திரி போகணும், நீ வந்து 9 மணிக்கு ரெடி ஆகிக்கிட்டு. திரும்ப அந்த ரூட்டே பார்த்துட்டு வந்தோடனே சரியான தூக்கத்தை போட்டேன். இப்போ தான் முழிச்சேன். இப்போ 2 மணிக்கு இங்கே நிற்கணும் மெட்ரோவில். மணி இப்போ போய் 1:57 ஆச்சு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. இது வந்து இப்போ காலேஜ் போன பொண்ணு வந்து இப்போ வரோம் 2 மணிக்கு, 2 to 2:30 வரேன்னு சொல்லிச்சு. ஆனால் வந்து இப்போ 2 மணிக்குள்ள வந்துடும்னு சொல்லிச்சு. ஆனால் இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது, போயிடலாம். முதல்ல யார்கிட்ட இருந்து 3 பொண்ணுங்க வேலைக்கு போவோம். அதில் ஒரு பொண்ணு அதுவே கார் எடுத்துகிட்டு வேலைக்கு போயிடும். இன்னொரு பொண்ணு வந்து போகிறேன்னு சொல்லலாம். ஒரு வாரம் போகலை, இந்த வாரம் போகலை. இன்னொரு பொண்ணு வந்து அடிக்கடி கம்பெனி மட்டும் போவோம். அவளோட கம்பெனிக்கு நேற்று போச்சுல, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு திரும்ப எப்போ மெட்ரோலேருந்து வரணும்னு தெரில. ஒரு ஈவினிங்காக இருக்கும், போகலாம். டைம் பார்த்தீங்களா, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி போகிறேன்னு தெரில. ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் லைட்டாக கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனசுக்கு வச்சுப்பாங்களா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி யாரும் எனக்கு தெரில. மனசுக்கு வச்சுருந்தா கூட ஒரு ரியாக்ஷனில் தெரியல. அந்த கதவு அடைக்கிறத, டோர் அடைக்கிறதுல, அப்புறம் உள்ளாடி யார் இருக்கிறதுல, இந்த மாதிரி ரியாக்ஷன் சிலவங்க வந்து காமிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் யாரும் காமிக்க மாட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 10 நிமிஷம் லேட்டாக பண்ணால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும் மனசுக்குள்ள, என்னடா காலேஜ் அங்கே இருக்கும்போது தான் சரி லேட்டானா இப்போ தெரியாது, இது என்னன்னா இங்கே இருக்கும்போது கூட பக்கத்தில் வர்றதுக்கு டைம் ஆக்கானே அப்படின்ட்டு நான் தான் நினைப்பேன் மனசுக்குள்ள. டைம் பாருங்கள், கரெக்டாக 2 மணி. ரீச் ஆகியாச்சு மெட்ரோ. மெட்ரோவுக்கு பக்கத்தில் நல்லா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, குயிக்காக வந்துடலாம். இதே கொஞ்சம் தள்ளியாக இருந்தால் தான் கடுப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ரோட்டில் வந்து டிராஃபிக் ஆகாது, வாய்ப்பே டிராஃபிக் ஆகி சான்ஸே கிடையாது. அப்படி டிராஃபிக் ஆனால் கூட நம்ம அடுத்தடுத்த ரோட்டை வந்து புந்துன்னு எல்லாம் ஓட்டிடலாம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எப்படியும் 5 மணிக்கு இல்லை 4 மணிக்கு 4:30 to 5 மணிக்குள்ளே நம்ம வந்து திரும்ப மெட்ரோ வரும். அப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்து வந்து எனக்கு எந்த வேலை இப்போதைக்கு யாரும் சொல்லலை. நான் வந்து ரூம் போயிட்டு என் வீட்டில் சமையல் வேலைகள் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். நான் நல்லா தூங்கிட்டேன் மத்தியானத்து மேலே, முன்னாடி மத்தியானத்து மட்டும் தூங்கிட்டேன். ஓகே, எல்லாருக்கும் பாய். லைக் போட்டு பாருங்கள். அப்போ இன்னைக்கு வந்து எந்த வேலையுமே பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், நிறைய வேலை இருந்துச்சு இன்னைக்கு வந்து காலையில் ஸ்கூல் டியூட்டி இருந்து, அப்புறம் வந்து வந்த உடனே மெட்ரோ போட்டு வந்து மெட்ரோ மட்டுமே நான் 3 ட்ரிப் போயிருக்கேன். அப்புறம் எல்லாத்தையுமே கூப்பிட்டு திரும்ப வந்தாச்சு. நைட்டு வந்து டைம் இப்போ தான் ஆச்சு, 8 மணி ஆயாச்சு. இனி இதுக்கு மேலே எனக்கு வேலை இருக்குமான்னு எனக்கு தெரில, இருந்து நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். என்னோட டியூட்டி இப்படி தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருந்து. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்.